விம்கோ நகரில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு 90களின் தொடக்கத்தில். அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. எனக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. என்ன கூட சந்திரபோஸ் வந்தார், இவனை உயிரோடு இல்லை. நாங்கள் அப்போ 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. எப்பவும் அவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் என்ன. நாங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணி வந்தோம். அந்த கூட்டத்தில் இந்த எஸ்சி ஆர்கனைசேஷன்ஸ், தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற பெயரில் ஆதி தமிழர் விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கினாங்க பெயரோட. இப்போ நான் கேட்டேன், இந்த ஆதி தமிழர் விடுதலை முன்னணி இருக்க இதில் யார் யார் எந்தெந்த சமூகங்களை சார்ந்த அமைப்புகள் வரும்னு கேட்டப்போ ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னார், இதில் வந்து அருந்ததியர்கள் சக்கிலியர்கள் சேர முடியாது, இந்த அமைப்புக்கு சேர முடியாது. ஏன் தோழர்? அவங்க வந்து தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க, நாயுடுகளோட நாயக்கர்களோட அவங்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறது, தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும், அதனால் சேர்க்கிறேன். அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நான் இதில் சேர முடியாது, இதில் இணைந்து என்னால் செயல்பட முடியாது என்று தன்னந்தனி ஆளாக வெளியேறி வந்தவன் திருமாவளவன். இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்ணு முழிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு இருக்கிறான், ஏதோ பேசிட்டு இருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். எதிர்ப்பு தேசியம் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் பொழிலன். கேளுங்க, பொழிலன் தான் அந்த கூட்டத்தில் இருந்தார். தமிழக ஒடுக்கப்பட்டவர் விடுதலை இயக்கம் உருவாக்கின தோழர் பொழிலன் பெருஞ்சித்தனாருடைய மகன். அவங்களாம் இருந்த கூட்டம் தான். விம்கோ நகரில் இன்றைக்கும் பசங்க இருக்கிறாங்க. நான் வந்து இந்திய தேசியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்போடு இணைத்து பேசினேன். அதனால் அவங்கெல்லாம் முரண்பட்டு நம்ம தம்பி நம்ம கட்சியில் சேர வந்தவங்களாம் அம்பேத்கர் சிறுத்தைகள் தனியாக போயிட்டாங்க. அப்போவே நான் பறையர் அரசியல் பேசலைன்னு என் மேலே அவங்களுக்கு கோபம். அதான் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லாரும் அவன் சாதியை சொல்லி உணர்வை ஊட்டி கன்சாலிடேட் பண்ணுறான். நீங்கள் 10ஆம் பொதுவில் இப்படி தான் பண்டிதர் பண்ணிட்டாரு, இப்படி தான் வந்து ரெட்டமலை சீனிவாசன் பண்ணார், இப்படி தான் எம்சி ராஜா பண்ணார். இந்த சமூகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுவாக பேசியே சொரணை கெட்டு போயிட்டாங்க. இந்த சமுதாயம், இந்த சாதி, இவங்களுக்கு யாருக்கும் சாதி உணர்வே இருக்க மாட்டாங்குது. சாதி உணர்வை ஊற்றதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு என்கிட்ட வாதாடின பையங்க தான் இன்னைக்கு அம்பேத்கர் சிறுத்தைகள் இருக்கிறாங்க. என்கிட்ட பேசினாங்க. நான் வந்து அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, தேசிய பார்வையோட பாரு, தமிழ்நாட்டு அரசியலோட பார்க்காத. ஷெட்யூல் காஸ்ட் மக்களை வந்து எப்போதுமே நமக்கு இந்திய தேசிய அரசியலில் மொழிவழி தேசியத்தை பேசுகிற போது முரண் வரலாம். அந்த முரணை நாங்கள் பேசணும். நாம பேசுகிற தமிழ் தேசியம் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். மற்றவன் பேசுறது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு, மாநில உரிமை. விடுதலை சிறுத்தைகள் பேசுவது சனாதன எதிர்ப்புடன் கூடிய இந்திய தேசியத்தை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் வளர முடியும். இதை விவாதிக்க யாரும் வரலாம், விவாதிப்போம். இது அந்த நாள்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி நான் விம்கோ நகரில் பிரச்சனை பண்ண காலத்தில் என் கூட தோழர் ரவிக்குமார் கிடையாது, தோழர் சிந்தனை செல்வன் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது. அன்னைக்கு நான் வந்து அருந்ததியர் சமூகத்தினரை நீங்கள் சாதிய ஒடுக்குமுறை என்கிற அளவுகோலை கொண்டுதான் பார்க்க வேண்டுமே தவிர மொழி அடிப்படையில் பார்க்கக்கூடாது. திருப்பூர்ல கருணா மனோகரன் ஒரு மாநாடு நடத்தினார். அவர் பாமகவில் முக்கியமான ஒரு புள்ளி தமிழர் வாழ்வு உரிமை மாநாடு நடத்தினார். அப்ப பாமகவுக்கு அரசியலமைப்பு சட்டமே அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவார். அவர் இப்ப இருக்கிறாரா என்ன எனக்கு தெரியல. அவர் பேர் கருணா மனோகரன், இறந்துட்டார். அவர் மருத்துவர் ராமதாஸ்க்கெல்லாம் அறிக்கை எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்னை வந்து அழைச்சிட்டு போய் திருப்பூரில் ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் எனக்கு முன்னால் மயிலாடுதுறை ராமதாஸ்னு ஒருத்தர் பேசினார். அவர் ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். அவர் ரொம்ப ஆவேசமாக வந்து அருந்ததியர் சமூகத்தினரை, சக்கிலியர் சமூகத்தினரை தமிழ் தேசியம் என்கிற பெயரால் நீங்கள் ஒதுக்க பார்க்கிறீர்கள் என்று கடுமையாக பேசினார். அடுத்து என்ன விட்டாங்க, நான் பேசுறது ஒன்றுமே இல்லை, மயிலாடுதுறை ராமதாஸ் பேசியதை வழிமொழிகிறேன் அப்படின்னு நான் பேசினேன். வழிமொழிகிறேன்னு பேசினேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய கருத்துக்கெல்லாம் பேசினேன். நான் பேசி முடித்த உடனே வெங்காலூர் குணா, அவர் தான் அறிஞர் குணா, அவர் வந்து என்னை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனார். நீ என்ன சரியான ஆளுன்னு நினைச்சேன், நீ இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன், நீ வடுக வந்தேரிகளுக்கு துணை போகிற ஆளாக இருக்கிறேன்னு. எனக்கு அது வடுக வந்தேரிகளும் எனக்கு யாரும் தெரியாதுங்க அப்படின்றாங்க. கடுமையான பேசினார். அங்கேருந்து எங்களை வந்து கருணா மனோகரன் வீட்டுக்கு வாங்க காஃபி சாப்பிட போனால் அவரும் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வச்சு என்னை வாங்குன்னு வறுத்து எடுத்துட்டார். நான் சொன்னேன், மொழி அடிப்படையில் தலித்துகளை ஒருபோதும் பாகுபடுத்தக்கூடாது. இந்தியா முழுவதும் அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், தீண்டாமைங்கிறது தான், பாகுபாடுங்கிறது தான் ஒரே அளவுகோல். இந்திய அளவில் ஒருங்கிணைஞ்சு நின்று போராடினாதான் இதுக்கு தீர்வு காண முடியும். தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைஞ்சு போராடிலாம் தீர்வு காண முடியாது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ச்சி அடைந்த குட்டி முதலாளிகளின் கோஷம். குட்டி முதலாளிகளா யார் இருப்பான்? தலித்துகளா இருப்பான். பஸ் ஓனரா யார் இருப்பான்? மில்லு ஓனரா யார் இருப்பான்?
பெரிய வணிகரா யார் இருப்பான், வர்த்தகரா யார் இருப்பான், கான்ட்ராக்டரா யார் இருப்பான்? யாராவது தலித் இருக்கிறானா? அதுல அவர்களுடைய வணிக நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான முழக்கங்களை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு அன்னைக்கு ஒரு இடதுசாரி பார்வையில் இருந்து நான் விமர்சனம் வைத்து விட்டு வெளியேறினேன். இது குட்டி முதலாளிகளின் கோஷம். அப்படி என்றால் அம்பேத்கர் பார்வையில் சாதி இந்துக்களின் கோஷம் சொன்னேன். அன்னைக்கு கருணா மனோகரன் வீட்டில் நடந்த விவாதத்தில் இந்தியா முழுவதும் தலித்துகளை தலித்துன்னு தான் பார்க்கணும், ஷெட்யூல் காஸ்ட் தான் பார்க்கணும், அப்படிதான் ஒருங்கிணைக்கணும். மொழி அடிப்படையில், மாநில அடிப்படையில், பிராந்திய அடிப்படையில், உணவு அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தக்கூடாது. இந்த பார்வை எனக்கு அப்போ இருந்தே உண்டு. அப்போ வாதித்துட்டு இருக்கிறேன். சண்டை வந்துச்சு. அதுல இருந்து எனக்கும் அறிஞர் குணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதையோ என்ன தூக்கி போட்டார். அப்புறம் அந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிச்சாங்க. ரவிக்குமார் ஒரு விமர்சனம் தமிழ் மண் இதழிலே வைத்தார். மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தன. நான் தோழரிடத்திலே சொன்னேன். உடனே அதை நிறுத்திக்கிட்டார். அது நேர்மையா இருக்கிறதா, நேர்மை இல்லையா, அது அல்ல. பெரியாரை இந்த நேரத்தில் நாம் சமூக நீதியின் அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் நமக்கான ஆயுதங்கள் என்று நான் தோழர் ரவிக்குமார் அவரிடத்திலே என் கருத்தை பதிவு செய்தேன். அதோடு நிறுத்தினார். அதுக்கப்புறம் அதை பற்றி என்னைக்குமே அவர் பேசுறேன். அந்த வாதம் சரியா தவறா என்பது வேறு. ஆனால் அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, தாக்குதல் நடத்தினாங்க. அம்பேத்கர் படம் போடக்கூடிய எந்த துண்டறிக்கையிலும் பெரியார் படம் போட்டதில்லை. விடுதலை சிறுத்தைகள் வருகிற வரை, திருமாவளவன் வருகிற வரை அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் அம்பேத்கர் படம் மட்டும்தான் போடுவார்கள். அதில் பெரியார் படம் போட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. திருமாவளவனின் வரவுக்கு பிறகுதான் அம்பேத்கர் படமும் பெரியார் படமும் இணைந்த துண்டறிக்கைகளும் சுவரொட்டிகளும் தமிழகத்தில் பரவின. மானசீகமாக நாம் அவர்களை நம் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சமூக நீதி என்கிற ஒற்றை வரையறையில். ஆகவே தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் அதே கோரிக்கையை வலுவாக பேசிய சூழலில், அன்றைய முதல்வருக்கு அது ஒரு நெருக்கடியாக மாறிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போது அவர் முதலில் அழைத்து என்னையும் தோழர் ரவிக்குமார் அவர்களையும் அழைத்து பேசினார். அவர் என்ன நினைச்சு அழைத்திருப்பார் அப்படின்னு நாங்கள் பின்னால் யூகம் பண்ணோம். அவர் என்ன நினைச்சிருப்பார்னா, சராசரியான ஒரு தலித் தலைவரை போல் திருமாவளவன் பேசுவான் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். நான் யூகமாக சொல்கிறேன், அவர் வெளிப்படுத்தலை. ஏன்னா அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தது, அவர் சொல்ல நினைச்சு என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை கூப்பிட்டு கேட்குறார். தோழர் இருந்தார். நாங்கள் சொன்னோம், எப்படி பேக்வேர்டில் மோஸ்ட் பேக்வேர்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டில் மோஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட். அந்த கோரிக்கை நியாயமானது, அதை நீங்கள் பரிசீலிக்கணும். 6% கேட்குறாங்களே, என்ன டேட்டாவோ டேட்டா அடிப்படையில் கொடுங்க. கம்யூனிஸ்ட் தான் 6% வேணும்னு கேட்குறாங்க. திரும்ப சொன்னார். தோழர் தான் பொதுவாக அவர்கிட்ட தான் பேசுவார், என்கிட்ட முன் கொடுத்து பேச மாட்டார் கலைஞர். நாங்கள் 2 பேரும் போனால் அவர்கிட்ட தான் பேசுவார். வாஞ்சியா பேசுவார், அது வேற விஷயம். தோளில் கை போட்டுக்குவார், அது வேற விஷயம். ஆனால் விவாதம் நடக்கிற போது தோழர் தான் பேசுவாங்க. இப்போ நான் குறுக்கிட்டு தான் சொன்னேன். 6% கேட்குறாங்க, 18% 3ஆ பிரிவு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எது சரியோ. ஆனால் உள்ளொதுக்கீடு தேவை. முதலில் கலைஞரிடத்திலே இதை அழுத்தி சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்த வரலாறு இன்னைக்கு கூட தீக்கதில் வந்த கட்டுரையை காட்டினார் அண்ணன் நீலவானத்து நிலவன். அதில் தோட சம்பத்து எழுதின கட்டுரை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, அதில் என் வரதராஜன் இப்படி பேசினார். அந்த கூட்டத்தில் திருமாவளவனும் இதை ஆதரித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் சில பேர் வெளியில் அவர் எதிர்த்தாரு இல்லை ஆதரிச்சார்னா அது வைத்தறிச்சல்ல ஆதரிச்சாரு, உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஆதரிச்சார். என்னையா விளக்கம் இது? அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பேசலாம். ஏன்னா வரலாறு காணாத ஒரு எழுச்சிங்க மதுரையில். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த சப் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுச்சி உருவானது. அப்போவே எல்லாம் தடை போட்டாங்க. ஏய் இவன் வேற, அவன் வேற, அவன் அங்கேருந்து வந்திருக்கிறான், அவன் அங்கேருந்து வந்திருக்கிறான், சவுத் ஆர்காடு கடலூர்ல இருந்து, அவன் உன் ஆள் இல்லை போவாத, அவன் பின்னால் தடுத்தாங்க. உன் மொழியை பேசுகிறானா வீட்டில் தடுத்தாங்க. அதை தாண்டியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில்
கணிசமான அளவில் தோழர்கள் ஜனநாயக சக்திகளாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி பாலாஜி போன்றவர்களும் இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொது இயக்கமாக பேர் இயக்கமாக இது வளர்ந்திருக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பன்.